சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வயோகானாம் விஜதே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் திரே தட்சிணாமூர்த்தயே நமः. ஞானானந்தமயம் தேவம் निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वदमे कलियुगे प्रथमे भारतजम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे तमे रोगम् दक्षिणवार्षवें सखाब्देमनुवर्धमानेनां व्यवहारिकानां गोवासर ऋग्वारयुगाय आयायां कोटि सूर्यसमप्रभ निर्विघ्नं गुरुमे देवां सर्वे कार्येषु सर्वदा. श्री महानदाभ्य नमः. ओम ह्रीं श्री दुर्गा लक्ष्मी सरस्वती देवताभ्य हिरण्यवरुणां हरिणीं स्वर्णरजतस्त्रजां வளர்பிறை தசமி திதி வெள்ளிக்கிழமை திருவோணம் உபரியாக வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். இந்த முகூர்த்த வேளையில் நாம் செய்யக்கூடிய இந்த பூஜையானது எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கும் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த நவராத்திரி 9 நாளும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொல்லி துர்கைக்கு 3 நாளும் லக்ஷ்மிக்கு 3 நாளும் சரஸ்வதிக்கு 3 நாளும் பூஜை எல்லாம் செய்து வழிபாடு பண்ணுவாங்க. மகிஷாசுரவர்த்தினி மகிஷனை வதம் செய்யறதுக்காக இந்த 9 நாளும் நவராத்திரின்னு சொல்லி இந்த விசேஷங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு அடுத்து வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளுக்கு வித்யாரம்பங்கிற நிகழ்ச்சி மூலமாக முதல் எழுத்தான ஆங்கிற எழுத்து எப்படி எழுதுது அப்படிங்கிற பழக்கி கொடுக்குற நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டாம்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற விருட்சம் நேச்சர் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் நடக்குது. முதல்ல தேனால் மாவிளையில் தொட்டு ஓம்னு சொல்லி வாயில் இல்லை நாக்கில் ஐயர் எழுதுவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுடைய மோதிர விரலால் அரிசியில் ஆங்கிற தமிழ் எழுத்தை எழுதி அவங்க படிப்பை ஆரம்பித்து வைக்கிறாங்க. இதுக்கு பேர் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லி பேர். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய முதல் எழுத்து அரிசியில் எழுதும் பொழுது உணர்வுபூர்வமாக விரலில் பட்டு மனசில் ஆழமாக பதியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேரடியாக விரலை தொட்டு எழுதுகிறாங்க. இந்த ஸ்கூலில் முன்னாடி விளையாடுறதுக்கான கிரவுண்ட் இருக்குது, படிக்கிறதுக்கான அறைகள் இருக்குது, ஆசிரியர் மிஸ்ஸுங்க இருக்காங்க. இந்த ஸ்கூலில் ஒரு தடவை குழந்தைங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அழுவாங்க. காலையில் பொதுவாக ஸ்கூலுக்கு குழந்தைகள் கொண்டு வந்து விடும்போது குழந்தைகள்லாம் அழுகும், அம்மா விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி. 1 அல்லது 2 நாள் குழந்தை இங்கே பழகிட்டாங்கன்னு சொன்னால் ஸ்கூல் இல்லாத அன்றைக்கி வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் வாரத்தில் 1 நாள் நேச்சர் வாக்குங்கிற பேரில் வெளியில் கூட்டிகிட்டு போய் குழந்தைகள் எல்லாத்தையும் உலகத்தினுடைய இயற்கை எப்படி இருக்குது, நம்ம இயற்கை என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறோம். மேலும் இங்கே இசை பயிற்சி கொடுக்கறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆசிரியர் நியமிச்சிருக்கோம். அவர் புல்லாங்குழல் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. அந்த புல்லாங்குழல் மூலமாக அவங்களுக்கு எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிற கற்றுக்கும்போது அவன் நுரையீரல் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. வரும் காலங்களில் குழந்தைங்கள எப்படி அதை ஊதுவாங்க படிப்பாங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். டெய்லி காலையில் அவங்களுக்கு முன்னாடி விசாலமாக விளையாடுறதுக்கு இடம் இருக்குது, ட்ரெம்பலைன் இருக்குது, டயர் வாக் இருக்குது, ஜம்பிங் எக்ஸசைஸ் இருக்குது. காலையில் வந்தோன்னே அவங்க எல்லோரும் ரைம்ஸ் பாடி அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சாயந்தரம் போகும்போதும் ஈவினிங் ரைம்ஸ் முடிச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க.
நன்றி.